கடைசியா பார்த்த லாபத்தா லேடிஸ் அப்படின்ற படத்தில் நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் பார்த்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு 2 தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகுது. 2 தம்பதிகளோட ஆடைகளும் ஒரே விதமா இருக்குது. அந்த ட்ரெயின்ல ஏறி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கணவருக்கு வந்து தீபக் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து தன்னோட ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நட்டு ராத்திரில எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னோட மனைவி நினைச்சு இன்னொரு கல்யாண பெண்ணை எழுப்பி கீழே இறக்கி கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் அவருக்கு தன்னோட மனைவி இல்லை அப்படின்றது தெரியவே இல்லை. வீட்டுக்கு போனதும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவரு இந்த மனைவியோட வாழுவாரா, அதாவது கூட்டிட்டு வந்த இந்த பெண்ணோட வாழுவாரா, இல்ல தன்னோட மனைவியை தொலைச்சிட்டாரே அப்படின்றத தேடுவாரா அப்படின்றத இந்த கதையோட முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கு. இப்போ இந்த பெண் வேற ஒரு மனைவி அப்படின்ற ஒரு பெண் வந்து ட்ரெயின்ல போறாங்க இல்லையா, அவ பேர் வந்து பூல்குமாரி அப்படின்ற ஒரு பெண். இந்த பெண் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி யாருமே தெரியாம திக்குமுக்காடி திரியிறா. பார்க்கவே ரொம்ப பச்சை பால் வடிகிற முகமா பச்சை பிள்ளையாட்டம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பூல்குமாரி அப்படின்ற ஒரு பெண். இந்த பெண் அந்த ஸ்டேஷன்ல ஒரு மஞ்சுமாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டிமா கடையில டீ வியாபாரம் பார்க்குறாங்க. அந்த பாட்டிமாக்கு உதவியா சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மஞ்சுமாய் அப்படின்ற பாட்டி வந்து யாரோட துணையுமே இல்லாம தனியால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட கதையெல்லாம் எடுத்து சொல்லணும்னு கேட்டதுக்கு அப்புறம் உன்னை அவரு உங்ககிட்ட இந்த நகை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, அவர் உன்னைய வந்து தொலைச்சிருக்காரு, அதாவது ஏமாத்திட்டு போயிருக்காரு, நீ தான் இன்னும் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மஞ்சுமாய் வந்து இந்த பூல்குமாரி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்றா. ஆனா அந்த பெண் அதை நம்பவே இல்லை. தன்னோட கணவர் எப்படியும் வந்துடுவாரு அப்படின்ற ஒரு ஆசையோட காத்துட்டு இருக்கா. அந்த பூல்குமாரி தன்னோட கல்யாணத்தன்னைக்கு சில சம்பிரதாயத்துக்காக கையில வந்து இந்த அரிசி மஞ்சள் அதெல்லாம் கட்டினது இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு பையில முடிஞ்சு கொண்டு வந்து அந்த மஞ்சுமாயிட்டு இது உங்கள் கடையில் பத்திரமா வச்சுக்க முடியுமா, நான் ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன், என்னோட கணவர் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அந்த மஞ்சுமாயின்ற பாட்டி அதை பார்த்துட்டு இந்த மஞ்சளையும் அரிசியும் சேர்த்து வைக்கிறதுனால நீ உன் கணவனை காப்பாற்றிடுவியா, அவன் உன்னை தொலைச்சிட்டு போயிருக்கான், உங்ககிட்ட இந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான், நீ இன்னும் அவனுக்காக காத்துட்டு இருக்கிறியே அப்படின்னு மஞ்சுமாய் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பூல்குமாரிக்கு அது எதுவுமே தெரியாது. என்னோட கணவர் எங்கேயா தேடிட்டு இருப்பாரு, நான் தொலைச்ச மாதிரி அவரும் என்னை தொலைச்சிருப்பாரு, என்னை எங்கேயா தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பூல்குமாரி ரொம்ப வெகுளித்தனமா பேசிட்டு இருப்பா. அந்த பெண்ணை அந்த வழி மாறி கூட்டிட்டு போனார்ல, தன்னோட மனைவி நினைச்சு இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போனார் இல்லையா, அவ பேரு ஜெயா என்கிற புஷ்பராணி அப்படின்றது அவர் பேரா இருக்கும். அந்த பெண் கொஞ்சம் படிப்பு நிறைந்த பெண், படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டில் படிப்பை ஒத்துக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த பெண் இப்போ தம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டில் வந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்துருப்பா. ஆனா அந்த வீட்லயுமே நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பெண்ணுக்கு படிப்பு மேல அவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த சாப்பாடு வந்து அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்காது, அதனால வந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜெயான்ற பெண் சொல்லுவா, ஏன் சமைக்க மாட்டீங்க, உங்களுக்கு தான் பிடிக்குதுல்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்ச சமைச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்துட்டு அந்த பெண்கள் சிரிப்பாங்க. பெண்களுக்கு பிடிச்சதா சமைச்சு சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளியாக கேட்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட செட் ஆகலாம். நம்மளுக்கு ஒரு காய் பிடிக்கும், நம்மளுக்கு ஒரு பழம் பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சாப்பிடவே மாட்டோம். இது கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மாறுபட்டிருக்கும் கூட சொல்லலாம். இந்த ஜெயான்ற பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீடம் டாக்காக இருக்கும். ஒரு பெண் வந்து நல்ல படம் வரைவா. அந்த பெண் கிட்ட போய் இது ஏன் வரைஞ்சு ஒழிச்சு வைக்கிறீங்க, உங்களோட திறமையை வெளியே கொண்டு வரலாமே அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்பா. இதுக்கு ஜெயா கேட்பா, எப்படி உங்களுக்கு படம் வரைய எப்படி கற்றுக்கிட்டீங்க, அது தானால வந்துச்சு, அப்போது உங்களுக்கு இது வந்து சரஸ்வதி கொடுத்த ஒரு அற்புதமான செயல், இதை போய் நீங்கள் வந்து ஒரு திறமையான்னு கேட்குறீங்களே, கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு தன்னோட திறமையை அது புரிய வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த படம் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தர்ட்டையும் யார்கிட்ட பார்க்கும்போதும் விவசாயம் எப்படி செழிப்படையணும், இந்த மாதிரி இந்த ஜெயான்ற பெண் ஒரு ஸ்டெப் மேலே போய் பெண்களுக்கு தேவையான நிறைய டாக்கட்டிவ் ஸ்பீச்லாம் பேசிகிட்டு இருப்பாள். ஆனால் இந்த பூல்குமாரி அந்த மஞ்சுபாய் அப்படின்ற ஒரு பாட்டிக்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அப்போதைக்கு அவளுக்கு வந்து தன்னோட கணவருக்காக காத்துட்டு இருக்கும்போது அங்கே கலாக்கந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் செஞ்சு வைப்பாள். அந்த பாட்டி கடையில் வந்து வேலை பார்க்குறோம், அப்போ நம்ம வந்து நம்மளும் ஏதாவது பண்ணி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு வைப்பாள். அது அந்த பாட்டிமா வந்து ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடாம அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமாக வரக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. உடனே இதுக்கு வந்து வெகுளித்தனமாக அந்த பூல்குமார் கேட்பா, பாட்டிமா ஃபஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த பாட்டிமா சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட்டு சாப்பிட்ற காலம்லாம் எனக்கு இன்னும் வரலை, எப்பயோ போயிருச்சு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அந்த பெண் ரொம்ப காமாக சொல்லுவாள். ஏன்னா தன்னோட கணவன் மகன் யாருமே இல்லாமல் ஏதோ ஒரு குடும்ப கஷ்டம் பின்னாடி இருக்கும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு கதை நகர்ந்து போகுது. அப்புறம் கடைசி காலத்தில் அந்த பூல்குமாரிக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து அந்த பெண் மறுபடியும் அவர் கணவரை தேடி போய் 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த பாட்டிமா ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடுவா. இதுதான் அவளோட வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான ஸ்வீட்டஸ்ட் திங்காக கூட இருக்கும். ரொம்ப இனிப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த பாட்டிமா வந்து கடைசியில் அந்த பெண்ணுக்கு வந்து நீ செஞ்சு கொடுத்த கலாக்கந்த் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, பயங்கரமாக விற்பனையாச்சு, உன் கையில் ஒரு 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 300 ரூபா கொடுப்பா. பட் இந்த பூல்குமாரி வாங்கவே மாட்டா, வேணான்னு சொல்லி தட்டி கழிப்பா. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையானது இதுதான், நீ வந்து சம்பாதிச்ச காசு இது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் சொல்லுவா, ஆமாம் நாளைக்கு என் ஹஸ்பண்ட் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு உதவியாக நான் ஏதாவது வேலை பார்ப்பேன், நான் வீட்டிலேயே முடங்கி போய் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கே தேவையான சில விஷயங்களை இந்த படம் மூலமாக உணர்த்தும் போது ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. கடைசியாக முடிக்கும் போது அந்த மஞ்சுமாய் அப்படின்ற பாட்டிமா வந்து ஸ்வீட் சாப்பிட்டு முடிப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். 2 பெண்கள் வேறு வேறு விதமாக இருப்பாங்க. ஒரு பெண் படித்து முன்னேறணும் அப்படின்ற விதமாக இருக்கும், இன்னொரு பெண் வெகுளித்தனமாக தன்னோட கணவர் கூட சேர்ந்து உயரணும் அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஆனால் அந்த 2 பெண்களும் அவங்களோட வெற்றியை அடைஞ்சாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மிக சுவாரஸ்யமான விஷயம். உங்கள் படத்தை பார்க்க வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா மறக்காமல் பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரியணும், நிறைய கதைகள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட தேநீர் கதைகள் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம், அதுக்காகவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.